வணக்கம். ஆட்சிச்சொல் அகராதி க்யூ சீரிஸ். ஃபர்ஸ்ட்டா குவா அப்படிங்கிறது திறன். குவானா திறன். குவா கிராஸ் அப்படிங்கிறது நீர் வேர்ப்புல். நீள் வேர்ப்புல் தான் குவா கிராஸ். குவானா திறன். கிராஸுங்கிறது நமக்கு புல்லுன்னு தெரியும். அப்போ குவா கிராஸ் அப்படிங்கிறது நீள் வேர்ப்புல். அப்புறம் குவாக்கரி அப்படிங்கிறது போலி மருத்துவம் தான் குவாக்கரி, போலி மருத்துவம். குவாட்ராங்கிள் அப்படிங்கிறது நாற்கோணம். குவாட்ராங்கிள் அப்படின்னா நாற்கோணம். குவாட்ராங்கிள் நாற்கோணம். குவாட்ராங்குலர் அப்படின்னா நாற்கோணம் உள்ள. குவாட்ராங்குலர் அப்படின்னா நாற்கோணம் உள்ள. குவாட்ராங்குலர் கண்டெஸ்ட் அப்படின்னா நான்முனை போட்டி. நான்முனை போட்டி தான் என்னது குவாட்ராங்குலர் கண்டெஸ்ட். குவாட்ரண்ட் அப்படின்னா கால் பகுதி, கால்வட்டம் தான் என்னது குவாட்ரண்ட். குவாட்ரண்ட்னா என்னது இந்த கால்வட்டம், கால் பகுதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்ததா குவாட்ராட் அப்படின்னா அச்சுக்கட்டை தான் குவாட்ராட். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இருபடி சமன்பாடு. நம்ம மேக்ஸ்லலாம் படிச்சிருப்போம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு. குவாட்ராட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கணக்கியல். ஒரு கணக்கியல். குவாட்ரனியல். குவாட்ரனியல் அப்படிங்கிறது நான்காண்டுக்கு ஒரு நான்காண்டுக்கு ஒரு முறையான தான் குவாட்ரனியல். குவாட்ரனியல் அப்படின்னா நான்காண்டுக்கு ஒரு முறை குவாட்ரனியல். குவாட்ரிலேட்ரல் அப்படின்னா நாற்கோணங்களை உடைய குவாட்ரிலேட்ரல். குவாட்ரில்லா அப்படிங்கிறது நான்கிணை நடனம் தான் குவாட்ரில்லா. குவாட்ரிலேட்ரல் அப்படின்னா நாற்கோணங்களை உடைய. குவாட்ராங்குலர் அப்படிங்கிறது நாற்கோணம் உள்ள. குவாட்ராங்கிள் அப்படிங்கிறது நாற்கோணம். அப்புறம் குவாட்ரி பார்ட்டிஃபிஷன் அப்படிங்கிறது நாற்பிளவு. குவாட்ரில்லானா நான்கிணை நடனம். குவாட்ரி பார்ட்டிஃபிஷன் அப்படின்னா நாற்பிளவு. குவாட்ரி ரீம் அப்படிங்கிறது நால் துடுப்பு பாய்மர கப்பல் தான் குவாட்ரி ரீம். குவாட்ரி சிலபிள் அப்படிங்கிறது நாலசை சொல் தான் என்னது குவாட்ரி சிலபிள். சிலபிள் அப்படிங்கிறது அசை அப்படின்னு தெரியும். குவாட்ரி சிலபிள்னா நாலசை சொல். குவாட்ரப்டு அப்படிங்கிறது நாற்கால் விலங்கு தான் குவாட்ரப்டு. குவாட்ரபிள் அப்படிங்கிறது நான்கு மடங்கு. குவாட்ரப்ளிகேட் அப்படிங்கிறது நான்காம் படி தான் குவாட்ரப்ளிகேட். குவாட்ரப்ளிசிட்டி அப்படிங்கிறது 4 மடிப்பு தான் குவாட்ரப்ளிசிட்டி. குவாட்ஸ் அப்படின்னா நிரப்பி. குவாஸ்டர் அப்படிங்கிறது காசு கணக்கர். குவாட்ஸ்னா நிரப்பி. குவஸ்டர் அப்படின்னா காசு கணக்கர். குவாப் அப்படிங்கிறது மண்டுதல். குவாக்மிர் அப்படிங்கிறது புதை சேறு, புதை மணல் தான் குவாக்மிர். புதை சேறு, புதை மணல். குவைல் பைப் அப்படின்னா புரைகுழல் தான் குவைல் பைப். குவைண்ட் அப்படிங்கிறது இனிய முரண்பாடுடைய தான் குவைண்ட். குவாக்கர் அப்படிங்கிறது பொம்மை துமுக்கி தான் குவாக்கர். குவாக்கர்டம் அப்படின்னா சமய வாழ்க்கை முறை. குவாக்கர்னா பொம்மை துமுக்கி. குவாக்கர்டம் அப்படிங்கிறது சமய வாழ்க்கை முறை. குவாக்கர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறது பேசா அரங்கு, அமைதி கூட்டம் தான் குவாக்கர்ஸ் மீட்டிங். குவாலிஃபிகேஷன் அப்படின்னா தகுதின்னு நமக்கு தெரியும். குவாலிஃபிகேஷன்னா தகுதி. குவாலிஃபைடு அப்படின்னா தகுதியான. குவாலிஃபைடு அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது தகுதி ஏற்பு. குவாலிஃபை அப்படிங்கிறது தகுதி பெறு, தகுதியாக தான் குவாலிஃபை. குவாலிஃபையிங் சர்வீஸ் அப்படிங்கிறது தகுதி பெறு பணிக்காலம் தான் குவாலிஃபையிங் சர்வீஸ். குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கிறது பண்பு சார்ந்த தான் குவாலிட்டேட்டிவ். பண்பு குறித்த, பண்பு சார்ந்த. குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் அப்படிங்கிறது பண்பறி பகுப்பாய்வு தான் குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ். குவாலிட்டேட்டிவ்லி அண்ட் குவான்டிடேட்டிவ்லி அப்படின்னா தரத்திலும் அளவிலும், பண்பாலும் அளவாலும், பண்பிலும் அளவாலும் தான் குவாலிட்டேட்டிவ்லி அண்ட் குவான்டிடேட்டிவ்லி. அடுத்ததா குவாலிட்டி அப்படிங்கிறது தரம், தன்மை, பண்பு தான் என்னது குவாலிட்டினா தரமாக இருக்கா அந்த பொருள் வந்து குவாலிட்டியாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம்ல. குவாலிட்டி அப்படிங்கிறது தரம், தன்மை, பண்பு. குவாலிட்டி ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது வாழ்க்கை தரம், வாழ்க்கை பண்பு. அதுதான் குவாலிட்டி ஆஃப் லிவிங். குவால்ம் அப்படிங்கிறது மன அமைதியின்மை. குவால்ம்ஸ் அப்படிங்கிறது மன உறுத்தல் தான் குவால்ம்ஸ். குவான்டரி அப்படிங்கிறது ஊசலாட்டம், ஐயம், குழப்பநிலை, மனக்கலக்கம் தான் என்னது குவான்டரி. ஊசலாட்டம், ஐயம், குழப்பநிலை, மனக்கலக்கம். குவான்டிஃபை அப்படிங்கிறது அளவீடு, அறுதியீடு தான் குவான்டிஃபை. குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிறது அளவால், அளவிடும், அளவு தொடர்பான, அளவு பற்றியதான் என்னது குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிறது அளவால், அளவிடும், அளவு தொடர்பான, அளவு பற்றிய, ஒரு அளவு குறித்தது தான் என்னது குவான்டிடேட்டிவ். அடுத்தது குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் அப்படின்னா அளவரி பகுப்பாய்வு. குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் அப்படிங்கிறது அளவரி பகுப்பாய்வு. குவான்டிடேட்டிவ் கேரக்டர்ஸ் அப்படின்னா அளவரி பண்புகள். குவான்டிடேட்டிவ் வேரியேஷன் அப்படிங்கிறது அளவு மாறுபாடு. வேரியேஷன் அப்படிங்கிறது மாறுபாடுதல். குவான்டிடேட்டிவ் வேரியேஷன் அளவு மாறுபாடு. குவான்டிட்டி அப்படின்னா அளவு, எண்ணிக்கை, பருமன் தான் என்னது குவான்டிட்டி. குவாண்டம் அப்படிங்கிறது அளவு, தொகை, பங்கு, அப்புறம் குவையம் அப்படிங்கிறது தான் இந்த குவாண்டம். அளவு, தொகை, பங்கு, குவையம். இதுதான் குவாண்டம் அப்படிங்காங்க. குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னா துளிம கணிமை தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது துளிம கணிமை. குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னா குவைய ஆற்றலியல். குவாண்டம் அப்படிங்கிறது நம்ம குவையம் அப்படின்னு படித்தோம். குவாண்டம் அப்படின்னா அளவு, தொகை, பங்கு, அப்புறம் குவையம். இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா துளிம கணிமை. குவாண்டம் மெக்கானிக்ஸ்னா குவைய ஆற்றலியல். குவாண்டம் மெரிட் அப்படிங்கிறது பணிக்கேற்ற தொகை தான் குவாண்டம் மெரிட். குவாண்டம் நம்பர் அப்படின்னா குவைய எண். குவாண்டம் ஆஃப் ரிலீஸ் அப்படிங்கிறது விடுவிப்பு அளவு. ரிலீஸ்னா என்னது விடுவிக்கிறது. குவாண்டம் ஸ்டேட் அப்படிங்கிறது குவைய நிலை தான் குவாண்டம் ஸ்டேட். குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படிங்கிறது குவைய புள்ளியியல் தான் குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக். குவாரண்டைன் அப்படிங்கிறது தொற்று தடைக்காப்பு, தனிமைப்படுத்தல், தொற்று நோய் நிமித்தம் விலக்கிவை, அதாவது தனிமைப்படுத்துதல், விலக்கிவை, தொற்று நோய் நிமித்தம், இதெல்லாம் வந்து எதுனா குவாரண்டைன்.
குவாட்ரிவியம் அப்படிங்கிறது நார்ச்சந்தி தான் குவாட்ரிவியம். குவார்க் அப்படிங்கிறது மீநுண்துகள் தான் குவார்க்கு, மீநுண்துகள். குவாரல் அப்படிங்கிறது சண்டை போடு, பூசல் செய்தான் குவாரல். குவாரி அப்படிங்கிறது அகல்வெளி வெட்டுக்குளம், கற்கள் வெட்டி எடுக்கப்படும் பள்ளம், கற்குகை குழி, கற்குடைவு, மணலை தோண்டி எடுக்கும் பள்ளம், மணற்குடைவு தான் என்னது குவாரி. குவாரினா என்னது, அந்த மணற்குடைவு, மணலை தோண்டி எடுக்கும் பள்ளம், கல்குவாரி அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம்ல, அதுதான். குவாரியிங் அப்படிங்கிறது தரைகீழ் பணி, தோண்டி எடுத்தல், வெட்டி எடுத்தல், வெட்டுதல், அகழ்ந்தெடுத்தல் தான் குவாரியிங். குவார்டன் ஃபீவர் அப்படின்னா முறை காய்ச்சல் தான் குவார்டன் ஃபீவர். குவார்ட்டல் அப்படிங்கிறது நாலடி செய்யுள் கால் பகுதி 4 தான் என்னது குவார்ட்டல். குவார்ட்டரிங் அப்படிங்கிறது பாடி வீடு தான் குவார்ட்டரிங்னா என்னது பாடி வீடு. குவார்ட்டர்லி அப்படிங்கிறது காலாண்டு தான் குவார்ட்டர்லி ஜேர்னல் அப்படின்னா காலாண்டிதழ் தான் குவார்ட்டர்லி ஜேர்னல் அப்படிங்கிறது இதழ்னு நமக்கு தெரியும். குவார்ட்டர்லி ரிப்போர்ட் அப்படிங்கிறது காலாண்டு அறிக்கை. குவார்ட்டர்ஸ் அப்படின்னா உறையுள், உறைவிடம், குடியிருப்பில்லம், குடியிருப்பு தான் என்னது குவார்ட்டர்ஸு. குவார்ட்டோ அப்படிங்கிறது கால் தாள் தான் குவார்ட்டோ. குவார்ட்ஸ் அப்படின்னா வன்படிகம் தான் குவார்ட்ஸு. குவார்சர் அப்படிங்கிறது உடுபோன்மி தான் என்னது குவார்சர். குவார்ட்ஸ்னா வன்படிகம், குவார்சர் அப்படின்னா உடுபோன்மி. குவாஷ் அப்படின்னா அகற்று, ஒளித்தளி, நீக்கம் தான் என்னது குவாஷ். குவாஷ்னா அகற்று, ஒளித்தொளி, நீக்கம். குவாசி அப்படிங்கிறது அரையளவான போன்ற தான் என்னது குவாசி, அரையளவான போன்ற. குவாசி ஜுடிஷியல் அப்படிங்கிறது நீதிமுறை சார்புடையதான் குவாசி ஜுடிஷியல். குவாசி ப்ரோக்யூ அப்படிங்கிறது மாற்று பயன் தான் குவாசி ப்ரோக்யூ. குவாசி கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா அரசு சார் நிறுவன பணியாளர் தான் குவாசி கவர்மெண்ட் எம்ப்ளாயி. குவாசி மைக்ராண்ட்ஸ் அப்படிங்கிறது இடைக்கால குடியேறிகள். மைக்ராண்ட் அப்படிங்கிறது குடியேறுறவங்க, குவாசி மைக்ராண்ட் அப்படின்னா இடைக்கால குடியேறிகள். குவார்ட்டர் வாய்ஸ் அப்படின்னா முகாமை முடிவுகள் தான் குவார்ட்டர் வாய்ஸ், முகாமை முடிவுகள். அடுத்தது குவாட்ரைன் அப்படின்னா நாலடி பாடல் தான் என்னது குவாட்ரைன். நாலடி பாடல் அப்படிங்கிறது தான் குவாட்ரைன். குவாவர் அப்படிங்கிறது தயங்குதல், குவாவர்னா தயங்குதல். குவாய் அப்படிங்கிறது களத்துறை தான் குவாய். கியூபிட் அப்படின்னா இருநிலை துகள். குவாய் அப்படிங்கிறது களத்துறை, குவாவர் அப்படிங்கிறது தயங்குதல். கியூபிட் அப்படிங்கிறது இருநிலை துகள். குயின் அப்படிங்கிறது அரசி, குயின்னா அரசி. குயின் ஸ்வேர் அப்படிங்கிறது பால் நிற மண்பாண்ட வகை தான் என்னது குயின் ஸ்வேர், பால் நிற மண்பாண்ட வகை. குயின்ஸ் வெதர் அப்படின்னா செங்கதிரொளி. குயினி அப்படின்னா பேடி. குயிர் அப்படிங்கிறது விந்தையான, குயிர்னா விந்தையான. குயிர் கஃபின் அப்படிங்கிறது கீழ்மகன். குயிர் கப்பில் அப்படிங்கிறது குயிர் கஃபின் அப்படின்னா கீழ்மகன். குயிர் பிச் அப்படிங்கிறது கெடுகளம். குவல் அப்படிங்கிறது அடக்கு, கீழ்ப்படுத்து, குன்று தான் என்னது குவல். குவல்லர் அப்படிங்கிறது அடக்குவோன், குவல்லர்னா அடக்குவோன். குவஞ்ச் அப்படின்னா அணை, தனி, விடாய் தீர். அணை தனி, அப்புறம் விடாய் தீர் தான் என்னது குவஞ்சர் அப்படின்னா அவிப்பவன், தனிப்பவன் தான் குவஞ்சர். கொன்னல் அப்படிங்கிறது, கொன்னல்னா இறைச்சியாலான மா உருண்டையாம் கொன்னல், இறைச்சியாலான மா உருண்டை. குவரிமோனி அப்படிங்கிறது குறைகூறல் தான் குவரிமோனி. குவரிஸ்ட் அப்படின்னா வினா கேட்பவர் தான் குவரிஸ்ட், வினா கேட்பவர். குவர்ன் அப்படின்னா திரிகை, குவர்னுனா திரிகை. குவரி அப்படிங்கிறது தடை வினா தான் குவரி. கொஸ்ட் அப்படிங்கிறது வேட்கை, அப்புறம் நாடிச்சல் தான் என்னது கொஸ்ட். வேட்கை, நாடிச்செல்லல் கொஸ்ட். கொஸ்டின் அப்படின்னா ஆய்வு பொருள், வினா. கொஸ்டின்னா என்னது வினா நமக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு பொருள் ஆய்வு பொருள் அப்படின்ட்டு பொருள் இருக்குது. கொஸ்டின் ஆன்சரிங் சிஸ்டம் அப்படின்னா வினா விடையறி கருவி. கொஸ்டின் ஹவர் அப்படின்னா வினா நேரம். கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னா பொருண்மை பற்றிய வினா. கொஸ்டின் ஆஃப் லா அப்படிங்கிறது சட்ட வினா. கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா கேள்வித்தாள், வினாத்தாள் தான் கொஸ்டின் பேப்பர். கொஸ்டினபிள் அப்படின்னா ஐயத்துக்குரிய, வினாவுதற்குரிய. கொஸ்டினபிளான ஒன்று தான் அப்படின்ட்டு சொல்லுவோம்ல. கொஸ்டினபிள் அப்படின்னா ஐயத்துக்குரிய, வினாவுதற்குரிய. கொஸ்டினரி அப்படின்னா வினாப்பட்டி. கொஸ்டினரி ஃபார்ம் அப்படின்னா வினா படிவம் தான் கொஸ்டினரி ஃபார்ம். கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னா வினாவிடை. கியூ அப்படிங்கிறது முறை வரிசை, கியூவில் நில்லு, வரிசையில் நில்லு அப்படின்னு சொல்லுவோம்ல. அடுத்தது கியூபிள் அப்படிங்கிறது சிலேடை, சொல் விளையாட்டு, நாப்புரட்டு சொல் விளையாட்டு. என்னது குயிப்பிள் அப்படின்னா சிலேடை சொல் விளையாட்டு, நாப்புரட்டு சொல் விளையாட்டு. குயிப்ளர் அப்படின்னா சொற்சிலம்பர். குயிக் அப்படின்னா விரைவாக, குயிக்னா விரைவாக. குயிக் பிரெட் அப்படிங்கிறது விரைவு அப்பம் தான் குயிக் பிரெட். குயிக் கூலிங் அப்படிங்கிறது விரைவு குளிர்விப்பு தான் குயிக் கூலிங். குயிக் ஃப்ரீசிங் அப்படிங்கிறது விரைவு உறைவிப்பு. குயிக் ஃப்ரீசிங் அப்படின்னா விரைவு உறைவிப்பு தான். ஃப்ரீஸ் அப்படிங்கிறது உறைய வைக்கிறது, உறைவிப்பு. குயிக் லைம் அப்படிங்கிறது சுண்ணாம்பு தூள் தான் குயிக் லைம், சுண்ணாம்பு தூள். குயிக் மீல்ஸ் அப்படின்னா விரைவு உணவு தான் குயிக் மீல்ஸ். குயிக் ஷாண்ட் அப்படின்னா புதைமணல். குயிக் சர்வீஸ் அப்படின்னா விரைவு சேவை, விரைவு தொண்டு தான் என்னது குயிக் சர்வீஸ். குயிக் செட்டிங் அப்படிங்கிறது விரைந்திருகள் தான் குயிக் செட்டிங். குயிக் சில் அப்படிங்கிறது புதைவண்டல். குயிக் சில்வர் அப்படிங்கிறது இதழியம். குயிக்கன் அப்படின்னா விரைவுபடுத்து. குயிக்கனர் அப்படிங்கிறது உயிர்ப்பிப்போன். குயிக்கி அப்படிங்கிறது குறும்படம். குயிக்லி அப்படிங்கிறது உடனே விரைவாக தான் என்னது குயிக்லி. குவிட் ப்ரோ குவா அப்படின்னா கைமாறு, கொடுத்து வாங்கு, நன்மை பெற்று கைமாறு செய், மறுபயன் தான் என்னது குயிக் ப்ரோ குவா அப்படிங்கிறது. கைமாறு, கொடுத்து வாங்கு, நன்மை பெற்று கைமாறு செய், அப்புறம் மறுபயன். குயிடிட்டி அப்படிங்கிறது நகைச்சுவை தான் குயிடிட்டி. குவிட்டில் அப்படிங்கிறது வீண் பொழுதுபோக்கு தான் குவிட்டில். குவிட்லர் அப்படிங்கிறது
நுணுக்க நயவீனர் தான் குவிட்லர். குவிட்டில் அப்படிங்கிறது வீண் பொழுதுபோக்கு. குவிட்லர் அப்படின்னா நுணுக்க நயவீனர். குவிட் நூன்ஸ் அப்படின்னா அலர் ஆர்வலர். ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்தால் ஐம் சாரி. குவிட் நூன்ஸ் அப்படிங்கிறது அலர் ஆர்வலர். குவிட் நன்ஸ் அப்படிங்கிறது ஊர் வம்பர். குவிட் நன்ஸ் அப்படின்னா ஊர் வம்பர். குவைசன்ட் அப்படிங்கிறது ஒடுங்கிய நிலை தான் குவைசன்ட். குவைட்னா அமைதி. அமைதியாக இரு குவைட் அப்படின்னு சொல்லுவோம்ல, குவைட்னா அமைதி. குவைட்டிஸ் அப்படிங்கிறது பொறுமையான. குவைட்யூட் அப்படின்னா அலைவின்மை. குல் டூப் குல் பில் டியூப் அப்படிங்கிறது நுண்குழாய். குவைனேட் அப்படிங்கிறது ஐந்திலை காம்பு அமைந்ததான் குவைனேட். குயின் கன்ஸ் அப்படின்னா சதுர நடுவம் தான் குயின் கன்ஸ் பிளான்டிங் அப்படிங்கிறது சதுர நடல். குயின் குயின் குவா ஜெனேரியன் அப்படின்னா அகவையினர். குயின் குவா ஜெனேரியன் அப்படிங்கிறது அறுபதெல்லை அகவையினர், 60 வயசானவங்களை தான் குயின் குவா ஜெனரியன் அப்படிங்காங்க. குயின் குவா ஜெனரி அப்படின்னா பொன் விழா. குயின் குவன்னியல் அப்படிங்கிறது 5 ஆண்டுக்கு ஒரு முறையான 5 ஆண்டு சுழற்சி முறை தான் குயின் குவன்னியல். குயின் குவன்னியம் அப்படிங்கிறது 5 ஆண்டு காலம். குவிண்டல் அப்படிங்கிறது 100 குவிண்டால் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 100 கிலோகிராம் எடை, 100 எடை தான் குவிண்டால். குயின்டெசன்ஸ் அப்படின்னா கடைத்தெடுத்த அறிவு பிரிவு சாரம் பிழிசாறு தான் குயின்டெசன்ஸ். குயின்டெசன்ஷியல் அப்படின்னா மிகச்சரியான எடுத்துக்காட்டு தான் குயின்டெசன்ஷியல். குயின்டியூபிள் அப்படின்னா ஐமடங்கு தான் குயின்டியூப்லெட்ஸ் அப்படின்னா ஓரீற்று ஐங்குழவிகள் தான் குயின்டியூப்லெட்ஸ். குயின்டூப்ளிகேட் அப்படிங்கிறது 5வது படி 5, அதுதான் குயின்டூப்ளிகேட் 5வது படி அப்புறம் 5. குவிப் அப்படிங்கிறது இகழ்தல், இடைவெட்டி பேச்சுதல், சிலேடை பேச்சு. அதாவது குயிப் அப்படிங்கிறது சிலேடை பேச்சு அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் இகழ்தல், இடைவெட்டி பேசுதல், சுடுசொல், இகழ்தல், மழுப்பல் உரை தான் என்னது குயிப். மழுப்பல் உரை பேச்சு அப்படியே மழுப்புவாங்க. குயிப் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு. குயர் அப்படிங்கிறது தேடு. குயர் அப்படின்னா தேடு. குயர் அப்படிங்கிறது 24 தாள் கொண்ட தொகுப்பு தான் என்னது குயர். ஒரு குயர் அப்படின்னு சொல்லுவோம்ல, 24 தாள் கொண்ட தொகுப்பு. குயர்க் அப்படிங்கிறது வியப்பு செய்வகை தான் குயர்க்கு. வியப்பு செய்கை தான் குயர்க்கு. குயர்க்கி அப்படிங்கிறது இயற்கைக்கு மாறுபட்டதான் குயர்க்கி. குயட்ச் அப்படிங்கிறது சிறு சாட்டை தான் குயட்சு. குவிஸ்லிங் அப்படின்னா அடுத்து கெடுப்பவர், உட்பகைவர், காட்டி கொடுப்பவர், காட்டி கொடுத்தல் தான் யாருன்னா குவிஸ்லிங். குவிட் அப்படின்னா கைவிடு, நீங்கு, வெளியேறு தான் எனது குவிட் ரெண்ட் அப்படிங்கிறது உரிமை துறப்பு வரி, விடுவிப்பு வரி தான் குவிட் ரெண்ட். விடுவிப்பு வரி அப்புறம் உரிமை துறப்பு வரி. குவிட் ரெண்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது விடுவிப்பு வரி மதிப்பீடு தான் குவிட் ரெண்ட் அசஸ்மெண்ட். குவிட் கிளைம் அப்படிங்கிறது விடுதலை ஆவணம் தான் குவிட் கிளைம், விடுதலை ஆவணம். குவைட் அப்படிங்கிறது அளவு முழுவதும் முற்றிலும் தான் குவைட். குவைட்டான்ஸ் அப்படின்னா கடன் விலக்கல் தான் குவைட்டான்ஸ். குவைசோட் அப்படிங்கிறது கற்பனை கிறுக்கன் ஒவ்வா கற்பனை தான் குவைசோட். குவிஸ் அப்படின்னா நொடி வினாவிடை, அதாவது வினாடி வினா அப்படின்னு சொல்லுவாங்க. குவிஸ் நொடி வினாவிடை. குவிஸ்ஸிகேல் அப்படிங்கிறது புதுமையான. குவிஸ்ஸிகேல் அப்படின்னா புதுமையான. குவாட்லிபெட் அப்படின்னா இறையியல் அப்புறம் உடற்பயிற்சி. குவாட்லிபெட் இறையியல் உடற்பயிற்சி. குவைஃபேர் அப்படின்னா தலையணி வகை தான் குவைஃபேர். கொயோன் அப்படின்னா அடைகட்டை ஆப்பு தான் கொயோன். குவாண்டம் அப்படிங்கிறது அந்நாளைய முன்னாளைய என்னதுன்னா குவாண்டம் அந்நாளைய முன்னாளைய. குவாரம் அப்படின்னா குறைவன் வரம்பு, குறை நிறைவன். குவாரையன் அப்படிங்கிறது குவாரம். அடுத்தது குவாட்டா அப்படின்னா ஒதுக்கீடு, பங்கு, கிடைப்பங்கு தான் குவாட்டா. கொட்டேஷன் அப்படின்னா மேற்கோள் தான் கொட்டேஷன். குவாட் அப்படின்னா எடுத்தெழுது, மேற்கோள் காட்டு, விலை குறிப்பீடு, விலை தெரிவி தான் என்னது குவாட். குவாட்டிடியன் அப்படின்னா நாள்தோறும் தான் குவாஷிடியன் அப்படிங்கிறது நாள்தோறும். குவாஷியன்ட் அப்படிங்கிறது ஈவு. குவாஷியன்ட்னா ஈவு. குவாஷியன்டோபாலஜி அப்படின்னா ஈவு பரப்பு உருவியல். குவாஷியன்டோபாலஜி அப்படிங்கிறது ஈவு பரப்பு உருவியல். ஃப்ரெண்ட்ஸ், கியூ சீரிஸ் வந்து 7 பேஜஸ் தான் இருக்குது. அது நம்ம பார்த்தாச்சு. ஒன்லி ரீடிங் மட்டும்தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.